Guys, welcome to model number 4.2 in ladder friction problems in GE 8292 Engineering Mechanics. In this video, we are going to see about one more problem in ladder friction. ஏற்கனவே பார்த்த ப்ராப்ளமில் ஹியூமனோட வெயிட் கொடுத்து அங்கேருந்து நமக்கு பொசிஷன் எந்த இடத்துல ஸ்லிப் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்பினேஷனில் ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். In this video, this is also the same problem like this, ஆனால் with some twist in the question. அது என்னங்கிறத பார்ப்போம். Let us see the video. A uniform ladder of 4 meter length rests against a vertical wall which makes an angle of 45 degree. The coefficient of friction between the ladder and the wall is 0.4 and between the ladder and the floor 0.5. If a man whose weight is 1/2 of the ladder ascends it, how high will it be when the ladder slips? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா வெயிட்டோட வேல்யூ கொடுக்கல, ஹியூமனோட வெயிட்டும் கொடுக்கல, லேடரோட வெயிட்டையும் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, மனுஷனோட வெயிட் விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் லேடர் வெயிட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ லேடரோட வெயிட்டில் பாதி. இப்போது லேடரோட வெயிட்டு 100 இருந்துச்சுன்னா அப்போ மனுஷனோட வெயிட்டு 50. சப்போஸ் லேடரோட வெயிட்டு 50 கிலோ இருந்துச்சு அப்படின்னா த வெயிட் ஆஃப் த மேன் இஸ் 25. அப்போ 25 கேஜிலாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்க வேண்டாம், அது ஒரு குழந்தையாக கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அதை பற்றி இப்போ நமக்கு தேவையில்லை. த கொஸ்டின் ஹேஸ் பின் எ ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் we are going to see now. ஸோ ஆஸ் பர் த ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம கான்செப்டுவலாக கொடுக்கும்போது இன்னொரு விஷயம், நான் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் போன வீடியோவில். இது எதுக்குமே டயக்ராம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் டிரைவ் பண்ணணும். வால் அண்ட் லேடர் 0.4 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் u which is equal to இங்கே இருக்கக்கூடிய யூவோட வேல்யூ 0.5, தட் இஸ் லேடர் அண்ட் தி ஃப்ளோர். டிஸ்டன்ஸோட ஆங்குலர் டிஸ்டன்ஸ் 45 டிகிரி, மாஸ் ஆஃப் த லேடர் w, மாஸ் ஆஃப் த மேன் 0.5 w, அதாவது 1/2 half of the weight, length of ladder 4 meter. So let us come to the free body diagram. வால் ஹைட் பார்த்துட்டோம், 45 டிகிரிக்கு அந்த லேடரை ப்ளேஸ் பண்ணுறோம். த டிஸ்டன்ஸ் ஆஃப் தி லேடர் இஸ் 4 மீட்டர், அதோட லென்த்து. த பாடி வெயிட், அதாவது லேடரோட வெயிட்டுங்கிறத டபிள்யூன்னு வைக்கிறோம். அது பாதி டிஸ்டன்ஸில் இருக்குன்னா அப்போ டெஃபினெட்லி இட் வில் பி 2 மீட்டர் இல்லையா? இப்போ அடுத்த வெயிட்டு 0.5 w, அதாவது ஏறக்கூடிய மேனோட வெயிட். ஓகே, அது டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரில, ஸோ டேக் இட் ஆஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். த வேல்யூ ஆஃப் ரியாக்ஷன் சப்போர்ட் அட் த வாலோட ரியாக்ஷன் சப்போர்ட்டுக்கு பேர் RA. லைக்வைஸ் ஃப்ளோரோட ரியாக்ஷன் சப்போர்ட்டுக்கு பேர் RB. ஸோ RAங்கிறது ஹரிசாண்டலாக இருக்குது, RBங்கிறது வெர்டிக்கலாக இருக்குது. இது ஏங்கிற விஷயம் உங்களுக்கு புரியணும். ஏன்னா வால்ங்கிறது செவருங்கிறது வெர்டிக்கலாகவும் தரைங்கிறது ஹரிசாண்டலாகவும் இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ஷன் சப்போர்ட் மாறுங்கிறத தயவு செஞ்சு கிளியராக புரிஞ்சுக்கங்க. அடுத்து FA, லாஸ்ட் வீடியோட கமெண்ட் கூட என்னென்னா FA RB இந்த பொசிஷன்ஸ்லாம் எங்களுக்கு புரியலன்னு மறுபடியும் சொல்கிறேன், ப்ளீஸ் டிக் இட் அவுட். இப்போது இந்த லேடர் வெயிட்டு தாங்காமல் சரிஞ்சிச்சுன்னா டாப்லேருந்து பாட்டமுக்கு தான் போகும். அதே போல் இந்த பக்கம் வெளியில் தான் போகுமே தவிர்த்து உள்ளார போகாது. கரெக்டாக வெயிட்டு வந்து ஜாஸ்தியாக ஆகிடுச்சுன்னா இது வெளியில் தான் ஸ்லிப் ஆகும், இது மேலேருந்து கீழே தான் ஸ்லிப் ஆகும், திருப்பி மேலே போகாது. அப்போ அதை பிடித்து வைக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷனானது இதற்கு எதிர்ப்புறமாகவே இருக்கும். அதனால தான் FA. தட் FB வில் பி இதுக்கு ஆப்போசிட்டாகவே இருக்கும், அதனால தான் FB. ஸோ அந்த டேரக்ஷன்ஸை மட்டும் கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஓவர். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதில் டேரக்ஷன், இரண்டாவது ஸ்டெப் இதில் 3 ட்ரையாங்கிளாக பிரிக்கிறது. ஸோ த ட்ரையாங்கிள் x3 y3ங்கிற டிஸ்டன்ஸ், அண்ட் தென் x2 y2, அண்ட் தென் x1 y1. இது ஏன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மொமெண்ட் எடுக்கும்போது தேவைப்படுங்கிறனால இதை ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக பிரிக்கிறோம். திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் x3, இந்த பாயிண்ட்லேருந்து அதோட டாப் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் y3. அதே போல் y2ஓட திஸ் பாயிண்ட் 0.58, இங்கேருந்து RB வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் x2. From this point to the top of the ladder, the distance is y2. And finally, the distance between ladderக்கும் வாலுக்கும் இருக்கக்கூடிய distance x1. அதே மாதிரி ஃப்ளோருக்கும் வாலுக்கும் இருக்கக்கூடிய distance y1. இது எதுவுமே நமக்கு கொடுக்கப்படலை, அதனால் நம்ம இதை ரெடி பண்ணிக்கிறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் பார்ட் டயக்ராம் போகிறோம். பார்ட் டயக்ராம் பொறுத்தவரை RA பாசிட்டிவ் டைரக்ஷன், ஸோ பாசிட்டிவ் RA. FB நெகட்டிவ் டைரக்ஷன், -0.5 RB. எதனால் -0.5னா we have already given, இங்கே 0.5னு கொடுத்துருக்காங்க, பாட்டம் 0.4னு கொடுத்துருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆஃப்டர் தட் 0.5 W இஸ் கோயிங் டவுன்வர்ட்ஸ் இன் ஒய் டைரக்ஷன், ஸோ தட் இஸ் வை -0.5 W. W இஸ் கோயிங் நெகட்டிவ், அதனால் -W. FA இஸ் கோயிங் பாசிட்டிவ், அதனால் F இன்ட்டு U இன்ட்டு RA. வேல்யூ ஆஃப் யூங்கிறது 0.4 அப்படிங்கிறது சம்மில் கொடுத்துருக்காங்க, அதனால் 0.4 இன்ட்டு RA. சப்போஸ் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனே கொடுக்கல, நான் என்ன சார் பண்ணுறதுனா வி கேன் காமன்லி டேக் 0.3யோட வேல்யூ. எதுவுமே கொடுக்கப்படவில்லை என்றால் இரண்டு பக்கமும் 0.3 இருப்பதாக எண்ணிக்கொள்ளவும். ஓகே, RA இஸ் கோயிங் அப்வர்டுங்கிறதுனால பாசிட்டிவ். ஸோ இதை சம் ஆஃப் RA கொடுக்கும்போது RA -0.5 RB = 0,
sum of Fy equal to minus 0.5W minus W plus 0.4 RA plus RB equal to 0. 0.4 RA plus RB equal to இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே 1, அப்போ 1.5 வெளியில் வந்துச்சுன்னா பாசிட்டிவ் 1.5 W. போன சம் நம்ம சால்வ் பண்ணும்போது RA RB தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்கே நமக்கு Wயோட வேல்யூவும் தெரியாது, அதனால் இதை ஹோல்டில் வைக்கிறோம். டேரெக்டாக we are going for hold. இந்த ஹோல்டுலேயே இருக்கட்டும். இதுக்கப்புறமா நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா we get RA which is equal to RA minus 0.4 RB equal to 0ங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனில் மொத்தம் 3 அன்னோன் இருக்குது, நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் RA minus 0.5 RB equal to 0வா, அப்போ இந்த மைனஸை ஈக்குவல்ட்டுக்கு வெளியில் எடுக்கும்போது 0.5 RBன்னு வருதா. இப்போ இந்த RAவோட வேல்யூ RBன்னு வருதா, இதை கொண்டு போய் நம்ம என்ன செய்யறோம்னா செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். RAன்னு வரக்கூடிய இடத்துல 0.5 RBங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது 0.4 into 0.5 RB plus RB equal to 1.5 W. அப்போது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0.2, இங்கே ஏற்கனவே ஒரு RB equal to 1. 1 plus 0.2 equal to 1.2 RB equal to 1.5 W. அப்போது 1.5ஐ இதை டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது we will get RB equal to 1.25 W அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. சரியா? அப்போது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச RAவோட வேல்யூ 0.5 RB இருக்கு இல்லையா, இந்த 1.25 W கொண்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணோம்னா we get 0.625 W. அப்போ RAவோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் Wவில் வந்துடுச்சு, RBயோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் Wவில் வந்துடுச்சு. ரைட்டா? இப்போ நமக்கு Wயோட வேல்யூ 100ன்னா RA RBயோட வேல்யூ கிடச்சிடும். Wயோட வேல்யூ என்ன இருந்தாலும் அந்த வேல்யூவை போட்டால் we can get the RA and RB. அப்போ நம்ம Wக்கு என்ன செய்யணும் அப்படின்னா we will go to next step. next step பொறுத்த மட்டும் செப்பரேட்டிங் into 3 blocks. ஃபஸ்ட்டு பிளாக்கை பொறுத்த மட்டும் 3 பிளாக் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்டையர் வெயிட் இஸ் 4, மிடில் வெயிட்டு தெரியாது எக்ஸ்னு வச்சுருக்கோம், பாதி வெயிட்டுங்கிறது 2 மீட்டர். அந்த டிஸ்டன்ஸில் sin θ equal to opposite by hypotenuse which is equal to hypotenuseோட வேல்யூ 4ன்னு போட்டோம்னா we get y1 which is equal to 4 sin 45, அதாவது 2.3 மீட்டர். அதே போல் சிமிலர்லி cos 45 equal to adjacent by hypotenuse. adjacentோட வேல்யூங்கிறது x1, x1 divided by 4ன்னு போட்டிங்கன்னா 4 cos 45. okay, the value of x which is equal to 2.8 meter. the second sin 45 equal to opposite by hypotenuse, oppositeோட வேல்யூ y2 divided by xன்னு வரும். அப்போ y2 equal to இந்த x இங்கே மல்டிப்ளை ஆகும்போது x sin 45. likewise அப்போது ஆப்போசிட்டோட வேல்யூ y2னா y2 equal to 0.7x, ஏன்னா sin 45ஓட வேல்யூ 0.7. similarly cos 45 equal to adjacent by hypotenuse, the value of adjacent is x2, hypotenuse x. x2 by x equal to cos 45, x2 equal to x cos 45, x2 equal to 0.7 into x அப்படின்னு கொண்டு வரும். அடுத்து தேர்ட் வேல்யூ sin 45 equal to opposite by hypotenuse, ஆப்போசிட்டோட வேல்யூ y3, ஹைப்போட்டெனியூஸோட வேல்யூ 2, அப்போ 2 sin 45ன்னு வரும். அப்போ sin 45ஓட வேல்யூ 0.7, அதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா y3 which is equal to 1.4 m அப்படின்னு வரும். சிமிலர்லி cos 45 equal to adjacent by hypotenuse x3 divided by 2 அப்படின்னு வரும். 2 cos 45 which is equal to x3, அதோட வேல்யூ 1.4 மீட்டர். அப்போது x1 y1 x2 y2 x3 y3 3 கிடச்சிச்சா. இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சம்மில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஹவ் இட் இஸ் கேட்டிங்கன்னா 2.8 கிடச்சிருச்சு, 0.7x 0.7x 1.4 1.4 RAவோட வேல்யூ RBயோட வேல்யூ இத்தனையும் நமக்கு கிடச்சிருக்கு. ரைட்டா? இதுலேருந்து கொண்டு போகிறோம். திஸ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட், ஏன்னா மொமெண்ட் எடுக்கணும் இல்லையா, மொமெண்ட் எடுக்கும்போது திஸ் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட், அதனால் RBயோட 0 மல்டிப்ளை பண்ணு, FBயோட 0 மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து இந்த Wவோட இன்ட்டு x3யை மல்டிப்ளை பண்ணுறோம், திஸ் x3. இந்த 0.5 Wவோட x2 மல்டிப்ளை பண்ணுறோம், தட் இஸ் x2. RAவோட yயை மல்டிப்ளை பண்ணுறோம், ஏன்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும். ரைட்டா? திஸ் டிஸ்டன்ஸ் மட் பி கால்குலேட்டட் y1. அதே போல் FAவோட x1ஓட டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம், FA இன்ட்டு x1 இப்படின்னு கொடுக்கணும். அப்போ நமக்கு x3யோட வேல்யூ என்ன 1.4 இருக்கா, அப்போ W இன்ட்டு 1.4, 0.5 W இன்ட்டு x2, x2ஓட வேல்யூ என்ன இருக்குது, we get 0.7x, அந்த 0.7x போட்டாச்சு. y1ஓட வேல்யூ 2.8, x1ஓட வேல்யூ 2.8. இதெல்லாம் இங்கே தான் பார்த்துருக்கோம், நீங்கள் பார்த்துக்கிட்டே ரெஃபர் பண்ணிக்கிட்டே வரணும். RAவோட வேல்யூ 0.6 W, FAவோட வேல்யூ U இன்ட்டு RA, யூவோட வேல்யூ 0.4ங்கிறனால டேரக்ட்லி 0.4 RA அப்படின்னு போட்டுடுறோம். சரிங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட்? ஆஃப்டர் தட் இங்கே 1.4 W மைனஸ்
7 into 0.5, 0.35, and then 0.6 into 2.8, 1.7, 0.4 into 0.6 W into 2.8, we will get இது எல்லாத்தையும் WXன்னு வரும். அப்போது இந்த W எல்லாத்தையும் ஒரு ரேஞ்சில் சேர்க்கும்போது இங்கே ஒரு W, இங்கே X இருக்குது வராது, இங்கே ஒரு W, இங்கே ஒரு W, மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா 0.97 W. இந்த 0.535 WXங்கிறது மட்டும் தனியாக இருக்குது. இங்கே இருக்கிற பாசிட்டிவ் அந்த சைட் போச்சுன்னா இட் பிகம் நெகட்டிவில் 0.97 வரும். அந்த வேல்யூ இங்கே இருக்கிற நெகட்டிவ் கட் ஆகுது. ஸோ 0.35 WX ஈக்குவல் டு 0.97 W. ஃபர்தராக இந்த WV நம்ம கட் பண்ணால் 0.35X ஈக்குவல் டு 0.97 வரும். அப்போ X ஈக்குவல் டு 0.97 டிவைட் பை 0.35 போட்டால் வி கெட் எக்ஸோட வேல்யூ 2.8 மீட்டர் அப்படின்னு வருது. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் தி வேல்யூஸ். அப்போ என்ன சொல்ல வரோன்னா கடைசியாக த டிஸ்டன்ஸ் த மேன் வில் ஸ்லிப் ஃப்ரம் த லேடர் அட் 2.8 மீட்டர். அதாவது இந்த லேடரில் 4 மீட்டர் இருக்குது, பாதி கிணத்தை தாண்டி அப்படி இங்கே 2.8 டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்தால் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் ஏறினால் அந்த ஆள் என்ன ஆவாங்க அப்படின்னா ஸ்லிப் ஆவாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ 2.8க்குள்ளே அவங்க நடந்தாலோ எந்த பிரச்சனையும் கிடையாது, ஸ்லிப் ஆக மாட்டாங்க. இந்த டிஸ்டன்ஸ் 2.8 தாண்டி போனாங்கன்னா டெஃபினெட்லி ஹீ வில் ஸ்லிப் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளத்தில் வி ஆர் டிக்ளேரிங். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் த ப்ராப்ளம் கோஸ் ஆன். இன்னும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. Please watch the video completely, like the content, share the content, and put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.